ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சுவையான 2 விதமான ரொம்ப சத்தான சாலட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சாலட்ஸ் காலையில் மார்னிங் சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க இந்த ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை சாலட் பண்ணுறதுக்கு கொண்டக்கடலையை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக பூ போல் வெந்து வந்துடும். வெந்து வந்ததை தண்ணி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டு ஒரு கேரட் எடுத்து அதை பாதியை நறுக்கி அந்த பாதியை பீல் பண்ணி அதை திருவி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். ஒரு வெள்ளரிக்காவையும் பாதி வெள்ளரிக்காவை மட்டும் கட் பண்ணி பீல் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு குட்டி வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக லெமன் சாறு சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிகளுக்கு மட்டும்தான் உப்பு, பயருக்கு ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கேன், அதனால் அதுக்கு தேவைப்படாது. கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா இதை பெரட்டி நம்ம பரிமாறிடலாம். நீங்கள் சாப்பிட்றப்ப தான் கரெக்டாக லெமன் ஜூஸ் இதுக்குள்ளே புழிஞ்சு விடணும். முன்னாடியே புழிஞ்சு எல்லாத்தையும் தயார் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடாதீங்க. கரெக்டாக நீங்கள் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். பச்சை பயிறு சாலட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே பச்சை பயிரை ஊற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு உப்பு போட்டு அவிச்சு எடுத்துட்டேன். அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்குள்ளே வெள்ளரிக்காவையும் குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கேரட்டை நல்லா நம்ம தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா பீல் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு இந்த காய்களுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை மாதிரி நீங்கள் மார்னிங் இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹை ப்ரோட்டீன் நமக்கு இந்த பயிர்களெல்லாம் கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன்.